ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வால்ன்ற ஒரு சூப்பரான அனிமேஷன் கார்ட்டூன் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படம் 2805வது வருஷம் நடக்குது. பூமியில மனித இனமே இல்ல. வாலின்ற ஒரு ரோபோ மட்டும் பூமியில இருக்கு. ஒரு நாள் வாலி வானத்துல இருந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் வரத பாக்குறான். அப்புறம் என்ன நடந்ததுன்றதுதான் படத்தோட கதை. படம் செமையா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க படத்தை பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் சினி வாய்ஸ் தமிழ். எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஸ்பேஸை காட்டிட்டே நம்ம பூமியை காட்டுறாங்க. பூமியோட ஆர்பிட்ல ஏகப்பட்ட சேட்டலைட்ஸ் குப்பை மாதிரி நொறுங்கி இருக்குது. அப்படியே லேண்டுக்கு வந்தா பூமி ஃபுல்லா ஒரே பொல்யூஷன், குப்பை கிடங்கு மாதிரி குப்பை குமிஞ்சு கிடக்குது. பூமியை நம்ம கம்ப்ளீட்டா அழிச்சு மனித இனமே வாழ முடியாத மாதிரி மாத்திட்டோம் போல தெரியுது. இப்ப டாப் ஆங்கிள் இருந்து ஒரு வண்டி போற மாதிரி காட்டுறாங்க. அதுதான் வாலி, இந்த படத்தோட ஹீரோ. இவன் ஒரு ரோபோட். மனிதர்கள் பூமியில அழியறதுக்கு முன்னாடி குப்பைகளை கிளீன் பண்ண உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோட். இவன் குப்பையை எடுப்பான், அதை அழுத்தி இப்படி கியூபா ஆக்குவான். அதை இப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வைப்பான். இவன் சோலார் பவர்ல சார்ஜ் ஆகுறதால தன்னை சார்ஜ் பண்ணிட்டு பல வருஷமா இப்படி குப்பையை கிளீன் பண்றான் போல. இங்க இவன் அடுக்கி வச்ச குப்பைகள் பில்டிங்ஸை விட ஹைட்டா இருக்குது. பையன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் போல. இவனுக்கு இங்க ஒரு கருப்பாம்பூச்சி ஃப்ரெண்ட் கூட இருக்கு. மனிதர்கள் இருந்த காலத்துல வாலி ஒரு டாப்பான குப்பையை கிளீன் பண்ற ரோபோவா இருந்திருக்கும் போல. அதோட ஆட் பேனர் எல்லாம் இருக்கு. இவனை மாதிரி நிறைய வாலி ரோபோஸ் ரிப்பேர் ஆகி கிடக்கிறத பார்க்க முடியுது. ஒரு வாலிட்ட இருந்து இதோட ரிப்பேரான லிங்க் செயினை மாத்திக்குது. அப்ப BNL ஸ்டார்லைன் என்ற ஒரு கம்பெனியோட ஆட் ஓடுது. பூமியில குப்பை அதிகமா இருக்கும் போல, மக்கள் இந்த குப்பையை கிளீன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டிருக்காங்க போல. உங்க இடத்துல இருக்கிற குப்பையை நாங்க கிளீன் பண்றோம், நீங்க எங்களோட ஸ்பேஸ் ஷிப்ல 5 வருஷம் ஸ்பேஸ் டூர் போயிட்டு வாங்க, அங்க பொழுதுபோக்குக்கு சாப்பாடுக்கு என்னென்ன வசதி இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் வயசானவங்க நடக்கவே வேண்டாம், இங்க மிதக்கிற சேர்ல உட்காந்து சுத்தி பார்க்கலாம், இங்க ஸ்பேஸ் ஷிப்ஸ் டெய்லியும் கிளம்புதுன்னு ஆட் ஓடுது. இப்ப வாலி இந்த வண்டியில தான் தங்கிருக்கான் போல. கேட்டை ஓபன் பண்ணிட்டு லிங்க் செயினை கலட்டி வச்சுட்டு குப்பையை எடுக்கும் போது அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்களை எடுத்துட்டு வந்திருப்பான். அது எல்லாத்தையும் அழகா பிரிச்சு வைக்கிறான். அவன்கிட்ட வீடியோ பிளேயர்லாம் இருக்கு. அதுல லவ் சாங்க போட்டுட்டு தனியா இருக்கிறேன்னு ஃபீல் வேற பண்றான். இப்ப வெளியில பெரிய புயல் வருது. அதை பார்த்து பயந்து உள்ள போய் கதவை பூட்டிக்கிறான். கருப்பாம்பூச்சிக்கு ஏதோ பண்ண சாப்பிட கொடுத்துட்டு அவனும் குட்டி பாக்ஸ் மாதிரி ஆகி ஸ்லீப் மோடுக்கு போய் தூங்குறான். அடுத்த நாள் காலையில வாலியோட பேட்டரி கம்மியா இருக்குன்னு அலர்ட் வருது. நம்ம தூங்கி எந்திக்கும் போது சோம்பேறியா இருக்கும்ல, அதே மாதிரி கியூட்டா பண்றான் வாலி. இப்ப அந்த வண்டிக்கு மேல ஏறி சன்லைட்ல சோலார் சார்ஜை ஏத்திக்கிறான். சார்ஜ் ஆன உடனே நம்ம ஆளு செம்ம ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிடுறான். திருப்பி அவனோட டெய்லி வேலையான குப்பையை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பிடிச்ச பொருட்களை சேகரிக்கவும் ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் கையில ஒரு பாக்ஸ்ல டைமண்ட் மோதிரம் கிடைக்குது. வாவ்னு சொல்லி டைமண்ட தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பாக்ஸை எடுத்து வச்சுக்கிறான் வாலி. இப்படி டெய்லி கிளீன் பண்ற வாலி முன்னாடி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதை திறக்க ட்ரை பண்றான், முடியல. சோ அவன்கிட்ட லேசர் பீம் எல்லாம் இருக்குது. அதை வச்சு ஃப்ரிட்ஜை ரெண்டா கட் பண்ணி ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள ஒரு செடி இருக்குது. இந்த அழிஞ்சு போன பிளானட்ல வாலி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு தாவரத்தை, அதாவது செடியை பாக்குறான். அத மண்ணோட எடுத்து ஒரு ஷூல போட்டு வச்சிடுறான். ஈவினிங் அவனோட வண்டிக்கு வந்து உள்ள போக போறான். அப்ப ஒரு ரெட் லேசர் லைட் அவன் பின்னாடி விழுறத பார்த்து பிடிக்க ட்ரை பண்றான். அந்த லைட் மூவ் ஆகி ஓடுது. திருப்பி பிடிக்க ட்ரை பண்ணா ஓடிடுது. இப்ப வாலியும் அந்த லைட்டை விடாம துரத்த ஆரம்பிக்குது. ஒரு நாய்க்குட்டி பால துரத்துற மாதிரி துரத்துது. ஆனா வாலிக்கு பின்னாடி நிறைய ரெட் கலர் லைட்ஸ் அவனை நோக்கி வட்டமா வர ஆரம்பிக்குது. இது அவனுக்கு தெரியாது. அவன் அந்த ஒரு ரெட் லைட்டை மட்டும் துரத்திட்டு இருக்கான். இப்போ ஒரு இடத்துல அந்த ஓடிட்டு இருந்த ரெட் லைட் நிக்குது. அதை எடுக்க ட்ரை பண்றான், முடியல. அந்த டைம்ல அந்த சர்க்கிளா வந்த லைட்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்த ஒரு ரெட் லைட்டை சுத்தி சேர்ந்துடுது. இப்ப வானத்துல எதையோ பார்த்து பயந்து ஓட பாக்குறான் வாலி. ஆனா 3 சைடுல நெருப்பு மாதிரி அடிக்க என்ன பண்ணன்னு தெரியாம மண்ணை நோண்டி உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த நெருப்பு அணைஞ்சிட நடுங்கிக்கிட்டே வெளியில வந்து பாக்குறான். அங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப் லேண்ட் ஆகி இருக்கு. வாலி அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறப்பவே அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள இருந்து ஒரு பைப் மாதிரி வெளியில வந்து இடத்தை ஸ்கேன் பண்ணி பாக்குது. இத பார்த்ததும் வாலி பயந்து போய் ஒரு கல்ல தலைமையில எடுத்து வச்சுட்டு பாக்ஸ் மாதிரி மாறி உட்காந்துக்கிறான். அப்ப அந்த பைப் ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு பொருளை வெளியில எடுத்து வைக்குது. நம்ம வாலியும் பக்கத்துல போய் என்னடா இதுன்ற மாதிரி ஆச்சரியமா பாக்குறான். அப்ப அந்த கேப்சூல்ல ஏதோ ப்ரோக்ராம் பண்ண மாதிரி தெரியுது. இப்ப அந்த கேப்சூல்ல இருந்து ஒயிட் கலர்ல ஒரு அழகான ரோபோட் வருது. அதுக்கு வீல்ஸ் எல்லாம் கிடையாது, காத்துல மிதக்குது. ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜில உருவானது போல இந்த ரோபோ. நம்ம வாலி அந்த ரோபோவை மெய்மறந்து பாக்குறான். அந்த ஒயிட் ரோபோ இப்ப ஒவ்வொரு இடமா ஸ்கேன் பண்ணுது. அதை விட வந்த ஸ்பேஸ் ஷட்டிலும் இப்ப டேக் ஆஃப் ஆகி பறந்து போகுது. இப்பவும் வாலி பயந்துட்டு தரக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். அந்த
ஒயிட் ரோபோ ஸ்பேஸ் ஷிப் கிளம்பி போறத பாக்குது. இப்ப ரொம்ப ஜாலியா கியூட்டா பறக்க ஆரம்பிக்குது. ஒரு ஃபைட்டர் ஜெட் மாதிரி ஸ்பீடா பறந்து விளையாடுது. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வாலி பையன் ஒரு கல்ல தெரியாம தட்டி விட்டுடுறான். இவ்வளவு நேரம் கியூட்டா இருந்த அந்த ரோபோ திடீர்னு அதோட கையில இருந்து கண்ணை வச்சு சுட்டுடுது. அது சுட்ட இடத்துல பெரிய ஓட்டையே விழுந்துடுது. நம்ம வாலி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். பயத்துல நடுங்கிட்டு இருக்கான். அங்க ஒண்ணும் இல்லைன்னு நினைச்ச ஒயிட் ரோபோ திரும்பி இடங்களை ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ஒயிட் ரோபோ பாக்குற எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்குது. இது ஸ்பேஸ்ல இருந்து ஏன் வந்தது, ஏன் ஸ்கேன் பண்ணுதுன்னு நமக்கு இப்ப வர தெரியல, போக போக தெரியும். இந்த வாலி பயலுக்கு கொஞ்சம் தைரியம் தான். சுட்டதுக்கு அப்புறம் கூட இந்த ஒயிட் ரோபோ பின்னாடியே போறான். வாலிக்கு எப்படி குப்பையை கிளீன் பண்றது வேலையோ அதே மாதிரி இந்த ஒயிட் ரோபோக்கு பொருட்களை ஸ்கேன் பண்றது வேலை போல. கண்டினியூஸா ஸ்கேன் பண்ணிட்டே இருக்க எல்லா இடத்தையும். இப்ப வாலி ஒளிஞ்சிருந்துட்டு பாத்துட்டு இருக்கான். அப்ப அவனோட பெட் கருப்பாம்பூச்சி அங்க வருது. ஒயிட் ரோபோவை பார்த்து போகுது. வாலி போகாதன்ற மாதிரி சிக்னல் காட்டுது. ஆனா கருப்பாம்பூச்சி ஒயிட் ரோபோ பக்கத்துல போக பட்டின கருப்பாம்பூச்சியை சுட்டுடுது. ஆனாலும் இந்த கருப்பாம்பூச்சி சாகல, மறுபடியும் ஒயிட் ரோபோ பக்கம் போகுது. ஒயிட் ரோபோவும் கையை நீட்ட கருப்பாம்பூச்சி மேலே ஏறி கழுத்தை சுத்தி ஓட ஒயிட் ரோபோ கூச்சப்பட்டு எல்லாம் சிரிக்குது. அப்ப பார்த்து வாலியும் சிரிக்க வாலிய பத்து பட்டு பட்டுன்னு சுட ஆரம்பிக்குது. பயத்துல நம்ம ஆளு திருப்பி பாக்ஸ் மாதிரி மாறி உட்காந்துக்கிறான். பக்கத்துல வந்த ஒயிட் ரோபோ நீ யாருன்னு சொல்லுன்னு கேக்குது. வாலி ஒன்னும் சொல்லாம கைய மட்டும் நீட்டுறான். அந்த கருப்பாம்பூச்சி வாலி கையில வந்து உட்காருது. இப்ப வாலிய ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அவனால டேஞ்சர் இல்லைன்னு நினைச்சதோ என்னமோ அப்படியே விட்டுட்டு போயிடுது ஒயிட் ரோபோ. இந்த ஒயிட் ரோபோ மறுபடியும் பொருட்களை ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது. வாலி பையன் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான். அந்த ஒயிட் ரோபோ பாத்துடுச்சுன்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப நைட் ஆனதும் இந்த ஒயிட் ரோபோ ஸ்லீப் மோடுக்கு போயிடுது. வாலி அது பக்கத்துல போய் ஏதோ பண்றான். காலையில அந்த ஒயிட் ரோபோ கண் முழிக்கிறப்ப அதை இம்ப்ரெஸ் பண்ண அந்த ஒயிட் ரோபோ மாதிரி குப்பையில ஒரு உருவத்தை பண்ணி வச்சிருக்கான் வாலி. ஆனா அந்த ஒயிட் ரோபோ கண்டுக்கவே இல்ல. அதை பார்த்து வாலி அப்செட் வேற ஆகுறான். ஒயிட் ரோபோ ஸ்கேன் பண்ணுது. எதையாவது தேடுற மாதிரி தெரியுது. கொஞ்சம் கடுப்பும் வேற ஆகுது. இதனால சோகமான ஒயிட் ரோபோ அப்ப அங்க உடைஞ்சு போன ஒரு கப்பல் இருக்கு. அந்த ரோபோட் மேல கிரெயின்ல இருக்கிற மேக்னெட் எல்லாம் ஒட்டிக்குது. ஏற்கனவே கடுப்புல இருக்கிற ஒயிட் ரோபோ கஷ்டப்பட்டு வெளியில வந்து அந்த கப்பலையே சுட்டு வெடிக்க வச்சிடுது. இப்ப வாலி பையன் அந்த ஒயிட் ரோபோ பக்கத்துல கேஷுவலா போற மாதிரி விசில் அடிச்சுட்டே போறான். அந்த ஒயிட் ரோபோ டக்குன்னு திரும்பி முறைக்க பயந்து விழுந்துடுறான். இப்ப அந்த ஒயிட் ரோபோ ஒவ்வொரு ஃபாரின் லாங்குவேஜ்லயும் பேச ட்ரை பண்ணுது. இங்கிலீஷ்ல டைரக்டிவ்னு பேசுறப்ப வாலிக்கு புரிய கிளாசிஃபைடுன்னு சொல்லி திரும்பிக்குது. அதாவது வாலினா என்னதுன்னு அது வகைப்படுத்தி வச்சிருச்சு. ஒயிட் ரோபோ நேம் என்னன்னு கேட்க வாலின்னு சொல்றான் நம்ம பையன். அவன் உன்னோட நேம் என்னன்னு கேட்க அது ஈவ்னு சொல்லுது. நம்ம வாலி ஈவ்னு சொல்லாம இவான்னு சொல்றானா அது சிரிக்குது. இப்ப அந்த இடத்துக்கு புயல் வருது. வாலி ஈவ சேஃப்டியான இடத்துக்கு கொண்டு போக ட்ரை பண்றான். அத புரிஞ்சுக்காத ஈவ் அவனை பார்த்து கண்ணு நீட்டுது. நம்ம வாலி பட்டுன்னு பாக்ஸா மாறிட ஈவ் புயல மாட்டி வாலி வாலின்னு கத்துது. இப்ப ஒரு வழியா வாலி ஈவ அவனோட வண்டிக்கு கூட்டிட்டு வந்து கதவை மூடிடுறான். அவன் குப்பையில இருந்து சேர்த்து வச்ச பொருள் எல்லாத்தையும் ஈவ்ட்ட கட்டி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான். பபிள் ராப்ப வாலி குடுக்கறான். அது உடையறத பார்த்து ஈவ் ஹாப்பி ஆகுறா. இப்ப வாலி அவன்கிட்ட இருந்த ஒரு வீடியோ டேப்பை காட்டுறான். அது ஈவ் உருவிடுது. வாலி பதறி போய் டேப்பை வாங்கி சரி பண்ணி போட்டு பாக்குது. நல்ல வேலையா வீடியோ ஓடுதுன்னு சந்தோஷப்படுறான். இப்ப வாலி ஈவுக்கு டான்ஸ் ஆட சொல்லி தரான். ஈவும் டம்மு டம்முன்னு குதிக்க மொத்த வண்டியும் ஆடுது. வாலி சூப்பர் சூப்பர் போதும் குதிக்காதன்னு கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா ஈவ் கேட்காம கிறுக்கிறுன்னு சுத்த வாலி மேல பட வண்டியோட சீலிங்ல போய் மாட்டிக்கிறான். கீழே விழுந்த வாலிக்கு ஒரு கண்ணு உடைஞ்சிட தடுமாறிட்டே போய் அவனோட கலெக்ஷன்ல கண்ணையும் எடுத்து வச்சிருக்கான். அதை எடுத்து மாட்டிக்கிறான். இப்ப ஈவ் அங்க இருந்த லைட்டரை ஆன் பண்ண வாலி என்னடா இதுல நெருப்பெல்லாம் இருக்குன்னு ஆச்சரியமா பாக்குறான். வாலி பையனுக்கு ஈவ ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அவ கைய பிடிக்க போறான். இத கவனிச்ச ஈவ் கைய டக்குன்னு எடுத்துடுறா. இப்ப வாலி அவன் எடுத்து வச்சான் இல்லையா ஒரு செடி, அதை எடுத்துட்டு வந்து காட்டுறான். ஈவ் அதை ஸ்கேன் பண்ணி பாக்குறா. அது ஒரு செடின்னு அவளுக்கு தெரிய அப்படியே மேல எழும்பி அந்த செடியை அவளுக்குள்ள இழுத்து வச்சுட்டு ஸ்லீப் மோடுக்கு போயிடுறா. இப்ப மேல செடி மாதிரி ஒரு கிரீன் கலர் இண்டிகேஷன் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஈவ் எந்திக்க மாட்டா. இப்ப என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஈவ இங்க அனுப்புனதை வாழ்றதுக்கான சாத்தியம் இங்க இருக்கான்னு பாக்கதான். அதனாலதான் ஈவ் இங்க வந்ததுல இருந்து எல்லா பொருளையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பா. அவளுக்கு இப்ப ஒரு செடியை பார்த்த உடனே அவளோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுது. சோ அந்த செடியை உள்ள வாங்கிட்டு வாழ்றதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் வாலி இவான்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறான். பாவம் அவனுக்கு ஒண்ணுமே புரியாது இல்லையா, எழுப்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கான். சரி நைட்டு ஸ்லீப் மோடுக்கு போயிட்டா. காலையில பார்த்தாலும் எந்திக்கல. சோ சார்ஜ் இல்லையோன்னு நினைச்சு வாலி அவளை கொண்டு போய் சன்லைட்ல வைக்கிறான். எந்திக்கல. மழை பெய்யும் போது ஈவ் நினைய கூடாதுன்னு கொடை பிடிக்கிறான். அப்பா அவன் மேல இடிலாம் விழுது. சரி அவளுக்கு சார்ஜிங்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சு அவனோட பவரை கனெக்ட் பண்ணி கொடுக்க நினைக்கிறான். ஆனா ஈவோட பவருக்கு தாக்கு பிடிக்க முடியாம தெரிச்சிடுறான். வாலி எங்க போனாலும் ஈவ கூட்டிட்டே போறான். எப்படியாவது ஈவ் திருப்பி எந்திரிச்சிருவான்னு நம்புறான். பக்கத்துல இருக்கிற ஒரு போஸ்ட் கம்பியில வாலியோட லேசர் பீமை வச்சு ஹார்ட்ட வரைஞ்சி வாலி அண்ட் ஈவ்னு எழுதி வைக்கிறான். சன்செட்ல ஈவ் கைய பிடிச்சிட்டு இருக்கும்போது அவன் கை மாட்டிக்குது, கதறான். அங்க
அங்க கட் பண்ணா இப்ப வாலி அவனோட கிளீனிங் ஒர்க்குக்கு போக போறான். இந்த டைம் ஈவ வண்டிக்கு மேல சன்லைட்ல விட்டுட்டு போறான். சோகமா ஸ்லோவா குப்பைய கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வானத்துல அந்த ராக்கெட் திருப்பி வரத பாக்குறான். ஈவ கூப்பிட்டுட்டு போயிடுவாங்களோன்னு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அவன் நினைச்ச மாதிரி ஈவ அந்த ரோபோட்டிக் பைப் உள்ள எடுத்துட்டு போக போது வாலி ரொம்ப பாவமா ஈவா ஈவான்னு கத்துறான். இப்ப ஈவ அந்த ராக்கெட் குள்ள போயாச்சு. வாலி கருப்பாம்பூச்சியே இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு ராக்கெட் மேல வெளி பக்கமா ஏற ஆரம்பிக்கிறான். ராக்கெட்டும் கிளம்புது. வாலி வெளியில தொங்கிட்டு கத்துறான். ராக்கெட் இப்ப பூமியில இருந்து ஸ்பேஸுக்கு போயிடுது. வாலி கஷ்டப்பட்டு ஈவா அடைச்சு வச்சிருக்கிற ரூம்க்கு வெளியில வந்து ஈவா ஈவான்னு கூப்பிட்டு இருக்கிறான். ஸ்பேஸ்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இந்த ராக்கெட் இப்ப ஒரு ஸ்பேஸ் ஷிப்புக்கு வருது. இந்த ஸ்பேஸ் ஷிப்பை பத்தின ஆட் தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போம். பூமியில இருந்து 5 வருஷம் ஸ்பேஸ் டூருக்கு வந்த ஷிப் தான் இது. இப்ப இந்த ராக்கெட்டை ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. ராக்கெட்ல இருந்து ஈவா எடுத்து கிளீன் பண்றாங்க. இப்ப வாலியும் ஒயிட் ரோபோஸ் இருந்த இடத்துல போய் நின்னுக்க அவனையும் ஒயிட் ரோபோ மாதிரியே தூக்கி கிளீன் பண்ற இடத்துல நிப்பாட்டுறாங்க. வாலிய பார்த்ததும் அந்த கிளீன் பண்ற ரோபோவே ஷாக் ஆகுது. நம்ம வாலி அவ்வளவு அழுக்கா இருக்கிறான். கிளீன் பண்றப்ப அங்கேயும் எங்கேயும் போறான். காலெல்லாம் வேணும்னே அழுக்காக்குறான். அந்த குட்டி கிளீனிங் ரோபோ கடுப்பாகுது. இப்ப இன்னொரு குட்டி ரோபோ வந்து ஈவ ஸ்கேன் பண்ணி உள்ள செடி இருக்குன்னு தெரியவும் ஈவ தூக்கிட்டு போயிடுது. வாலியும் பின்னாடியே ஓட ஆரம்பிக்குது. அப்படி போறப்ப தரையெல்லாம் அழுக்காகிடுது. இத பாக்குற இந்த குட்டி கிளீனிங் ரோபோ வாலி போன வழியெல்லாம் கிளீன் பண்ணிட்டே போக ஆரம்பிக்குது. இப்ப ஈவ தூக்கிட்டு போன ரோபோ இப்ப ஒரு இடத்துல நிக்குது. அது ஒரு ரோட் மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல டிராபிக் ரோட்ல எல்லாம் வண்டி போற மாதிரி இங்க ரோபோஸ் வேகமா கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்கு. என்னடா இதுன்னு வாலி யோசிக்கும் போதே ஈவ கூப்பிட்டு வந்த ரோபோ டிராபிக் கூட போயிட வாலி மாட்டிக்கிறான். உள்ள புகுந்து போக ட்ரை பண்ணுவான். எல்லா ரோபோவையும் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண வச்சுட்டு ஓடுறான். ஈவ தேடிட்டு ஓடிட்டு இருக்கிறவன் முன்னாடி இப்ப ஒரு மிதக்கிற சேர்ல ஒரு மனுஷனும் இந்த டிராபிக்ல வரத பாக்குறான். அவர் நல்லா குண்டா இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அதுல ஃப்ரெண்ட்ட வீடியோ கால் பேசிட்டே வராரு. இப்ப வாலி ஒரு இடத்துல நிறைய மனுஷங்களை பாக்குறான். எல்லாரும் மிதக்கிற சேர்ல உட்காந்துட்டு நகர்ந்துட்டே இருக்காங்க. வாலி ஆச்சரியமா இந்த மனுஷங்களை பாக்குறான். அவங்க எல்லாரும் அந்த ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கேட்டது ரோபோஸ் சாப்பாடெல்லாம் கொண்டு வருது. அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள இவங்க செயற்கையா சூரியனை உருவாக்கி இருக்காங்க. இப்ப ஒருத்தன் வாலி பக்கத்துல வந்து ஏய் போட் இந்த கப்பை எடுத்துட்டு போன கொடுக்க பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே விழுந்துடுறான். அப்ப ரோபோஸ் ஹெல்ப்புக்கு வரும். அப்படியே படுத்துருங்கன்னு 2 ரோபோஸ் வந்து சொல்லுது. அவனால திரும்ப எந்திரிச்சு போய் கூட உட்கார முடியல. வாலி தான் அவனை தூக்கி அந்த மிதக்கிற சேர்ல போடுறான். நம்ம ஸ்டார்டிங் சீன்ல இந்த மிதக்கிற போர்ட்ஸ வயசானவங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு ஆட்ல ஓடுறத பாத்திருப்போம். ஆனா இங்க இருக்கிற எல்லா மக்களும் இந்த மிதக்கிற போர்டை யூஸ் பண்ணி நடக்கிறத மறந்து ஆக்டிவிட்டி இல்லாததால இப்படி குண்டாவும் ஆகியிருக்காங்க. இங்க பாருங்களேன், குழந்தைங்களை கூட இந்த மிதக்கிற போர்டை தான் உட்கார வச்சிருக்காங்க. இவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கப்ல தான். அதுவும் ரோபோஸே வந்து கொடுத்துட்டு போயிடும். இப்ப ஒரு வழியா ஈவ கூப்பிட்டு போற வண்டிக்கு போயிடுறான் வாலி. அங்க ஒரு லேடி இந்த மிதக்கிற சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள தாண்டி ஈவ்ட்ட போக ட்ரை பண்றப்ப அவங்களோட டிஸ்பிளே ஆஃப் பண்ணி விட்டுடுறான் வாலி. இவ்வளவு நாளா டிஸ்பிளேயவே பார்த்துட்டு இருந்த அந்த லேடி இப்பதான் முதல் முறையா சுத்தி இருக்கிற விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்படுறா. இப்ப எல்லாரும் வண்டில இருந்து இறங்குறாங்க. அந்த லேடி இப்ப ஸ்விம்மிங் பூல பார்த்துட்டு நம்மள்ட்ட ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குதான்னு ஆச்சரியப்படுறா. பாருங்க இவங்க எவ்வளவு சோம்பேறியா இங்க இருக்காங்கன்னு. அந்த வண்டி இப்ப ஒரு இடத்துக்கு வந்திருக்குது. அங்க ஒரு ரோபோ எதையோ டைப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. அது வாலிய பாக்குது. வாலியும் ஹாய் எல்லாம் சொல்றான். ஆனா அது ஒண்ணுமே கண்டுக்கல. இப்ப இன்னொரு ஷிப் ஸ்டீரிங் மாதிரி இருக்கிற ரோபோ வந்து ஈவ ஸ்கேன் பண்ணுது. இந்த ரோபோ பேரு ஆட்டோ. அதுல செடி இருக்கிறத பார்த்துட்டு அது ஷிப்போட கேப்டன் போய் இன்ஃபார்ம் பண்ணுது ஆட்டோ ரோபோ. இப்ப அங்க கேப்டன்ஸா இருக்கிறவங்களோட போட்டோஸ காட்டுறாங்க. 2105ல இருந்து இப்ப 2775க்கு மேல ஆகிடுச்சு. கேப்டன் இப்ப தூங்கி எந்திக்க 2 ரோபோ வந்து அவருக்கு ஷேவ் பண்றது பிரஷ் பண்றது எல்லாம் பண்ணி ட்ரெஸ் முதற்கொண்டு போட்டு விடுது. நம்ம வாலி கூட அவருக்கு மசாஜ் எல்லாம் பண்றான். இப்ப இந்த கேப்டன் கேபினுக்கு வந்து எல்லாம் சரியா இருக்கான்னு செக்யூரிட்டி செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனால காஃபி கப்ப கூட எட்டி எடுக்க முடியல. இப்ப கேப்டன் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பேசுறான். இந்த ஷிப் 5 வருஷம் ஸ்பேஸ் ட்ரிப்புக்கு கிளம்பினது. ஆனா இப்ப 700 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஈவ் செடியை கொண்டு வந்திருக்கான்ற ரிப்போர்ட்டை பார்த்து ஆச்சரியப்படுறான். இதுக்கு முன்னாடி இது நடந்ததே இல்லைன்னு சொல்லி ஒரு பட்டனை அழுத்துறான். ஒரு வீடியோவோட ஆரம்பிக்குது. நீங்க தாவரங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். இப்போ நீங்க பூமிக்கு போக தயாராகுங்க. இப்போ ஒரு மேனுவலை கொடுத்து இந்த மேனுவலை ஃபாலோ பண்ணி அந்த செடியை ஹாலோ டிடெக்டர்ல வைங்க. அப்புறம் ஷிப்பே உங்களை பூமிக்கு கூப்பிட்டு போகும்னு சொல்லுது. கேப்டனுக்கு அந்த மேனுவலை திறந்து படிக்கணும்னு கூட தெரியல. மேனுவல் என்ன பண்ணணும்னு சொல்லுன்னு பேசிட்டு இருக்கான். அப்புறமா அந்த ஆட்டோ ரோபோ ஹெல்ப் பண்ண ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஈவ ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. வாலி சைலண்டா வந்து ஈவ்ட்ட பேசுறான். ஈவோ நீ இங்க என்ன பண்ற ஒளிஞ்சுக்கொண்டு பேசிட்டு இருக்கா. ஆனா வாலிக்கு என்ன நடக்குனே தெரியல. ஈவ பார்த்த சந்தோஷத்துல ட்ரீம்ல இருக்கான். இப்ப ஈவ திறந்து செடியை எடுக்க போறாங்க. திறந்து பார்த்தா உள்ள செடியே இல்ல. ஈவும் தேடுறா, கிடைக்கல. ஓகே இது சென்சார்ல ஏற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம்னு விட்டுடுறான் கேப்டன். சோ நம்ம பூமிக்கு போக போறது இல்லன்னு சொல்லிடுறான். இப்ப ரிப்பேர் ஆன ஈவ ரிப்பேர் வார்டுக்கு அனுப்பி சரி பண்ண சொல்றான் கேப்டன். அப்ப வாலி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான்.
ஆகுறான். வாலி கை கொடுத்து நான் வாலின்னு இன்ட்ரோடியூஸ் ஆக கேப்டன் கையில மணலா ஆகுது. வாலியையும் கிளீன் பண்ணுங்கன்னு சொல்றான் கேப்டன். இப்ப ஈவ் அப்புறம் வாலியை ரிப்பேர் வார்டுக்கு கொண்டு போறாங்க. அந்த நேரத்துல கேப்டன் வாலி கையில இருந்து வந்த மணலை செக் பண்றப்ப அது பூமியில இருந்து வந்ததுன்னு தெரியுது. இப்பதான் பூமி எப்படிப்பட்டது, கடல்னா என்னன்னு எல்லாத்தையும் அந்த சிஸ்டம்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறான் கேப்டன். இப்ப ஈவோ வாலியும் ரிப்பேர் வார்டுக்கு வந்துடுறாங்க. அங்க ரிப்பேர் ஆன எல்லா ரோபோஸும் சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இங்க ஈவ மறுபடியும் ஸ்லீப் மோட்ல போட்டுட்டு ரிப்பேர் பண்றாங்க. தலையை இழுக்கிறாங்க, கைய கலட்டுறாங்க. அத பார்த்த வாலி அவளை கஷ்டப்படுத்துறாங்கன்னு நினைச்சு காப்பாத்த போறான். கலெக்ட்னு ஈவோட கையை எடுத்து அவளுக்கு கொடுக்க ட்ரை பண்றப்ப அந்த கையில இருக்கிற கன்னை வச்சு சுட ரிப்பேர் வார்டுல இருந்த மொத்த ரிப்பேர் பண்ண ரோபோவும் செயலிழந்து போயிடுது. ரிப்பேர் பண்ணிக்க வந்த எல்லா ரோபோவும் வாலியை தூக்கிட்டு வெளியில ஓடுது. சில ரோபோஸ் இவங்க வழி மறைச்சு நிப்பாட்டுது, போட்டோஸும் எடுக்குது. இப்ப வாலி அண்ட் ஈவ் ஆபத்தான ரோபோஸ்னு ஷிப் ஃபுல்லா டிஸ்ப்ளே ஆகுது. ஈவ் வாலியை தூக்கிட்டு பறந்த அந்த ரோபோஸ்ட இருந்து தப்பிக்குது. இப்ப ஈவ் வாலிய ஒரு ஸ்பேஸ் ஷட்டில ஏத்தி இதுல பூமிக்கு போகலான்னு சொல்ல வாலியும் குடுகுடுன்னு போய் உள்ள உட்காந்துக்குது. நீ வரலையான்னு கேக்குது. ஈவ் நான் வரலன்னு சொன்னதும் உடனே வாலி வெளியில ஓடி வந்து நான் போக மாட்டேன்னு உட்காந்துக்கிறான். ஈவ் அவனை திருப்பி உள்ள தூக்கிட்டு வந்து வைக்குது. இப்பயும் அவன் மறுபடியும் வெளியில ஓடி வந்துடுறான். அட என்னடா உன்னையோட தொல்லையா போச்சுன்னு ஈவ் சொல்ல அந்த இடத்துக்கு யாரோ வராங்கன்னு ரெண்டு பேரும் ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு குட்டி ரோபோ வந்து இந்த ஸ்பேஸ் ஷட்டில ஓபன் பண்ணுது. என்னன்னு பார்த்தா இந்த ரோபோ ஈவ் பூமியில இருந்து கொண்டு வந்த செடியை இந்த ஸ்பேஸ் ஷட்டில்ல போட்டு வெளியில வந்து எங்கேயோ அனுப்ப ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப உள்ள போன வாலி இவா நான் செடியை எடுத்துட்டேன்னு சொல்லுது. அப்ப இந்த ஸ்பேஸ் ஷட்டில் க்ளோஸ் ஆகி வெளியில லான்ச்சும் ஆகிடுது. ஈவும் வெளியில பறந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டில் பின்னாடியே போறா. ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ள இருக்கிற வாலிக்கு இப்பதான் தெரியுது இந்த ஸ்பேஸ் ஷட்டில அவங்க செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோட்ல வெடிக்க வைக்க போறாங்கன்னு. அப்ப இந்த செடியை அவங்க அழிக்க நினைக்கிறாங்க. ஆனா அது யாருன்னு இன்னும் தெரியல. வெடிக்கிறதுக்கான கவுண்ட் டவுன் 20, 19, 18 குறைஞ்சிட்டே வருது. வாலி தப்பிக்க ட்ரை பண்றா, ஆனா முடியல. கவுண்ட் டவுன் 3, 2 ஆகிடுது. இப்ப ஈவ் பறந்து வந்துட்டு இருக்கிறப்ப தூரத்துல வாலி போன ஸ்பேஸ் ஷட்டில் வெடிக்கவும் செய்யுது. ஈவ் வாலின்னு பறந்து போறா. அப்ப இவான்னு சொல்லிட்டு வாலியும் பறந்து வரான். அவன் கையில ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கு, அதை அடிச்சு பறந்து வரான். இப்ப வாலி ஈவ் பக்கத்துல வந்து செடி ஏன்ட்ட தான் இருக்குன்னு குடுக்கறான். அந்த செடியை அவளுக்குள்ள வாங்கி வச்சுக்கிட்டு ஈவ் செம்ம ஹாப்பி ஆகி வாலிய ஹக் பண்ணிக்கிறா. வாலி பையன் சந்தோஷத்துல திகச்சு போயிடுறான். இப்ப ரெண்டு பேரும் ஜாலியா ஸ்பேஸ் ஷிப்பை சுத்தி பாக்குறாங்க. வாலி ஒரு லேடியோட டிஸ்பிளேய ஆஃப் பண்ணான்ல, அந்த லேடி இப்ப இவ்ளோ ஸ்டார்ஸ் இங்க இருக்குன்னு ஆச்சரியமா ஜன்னல பாத்துட்டு இருக்கறா. அப்ப வாலியும் ஈவும் பறக்கறத பாக்குறா. இன்னொருத்தன் பக்கத்துல வரான், அவனையும் இத பாருன்னு டிஸ்பிளேய ஆஃப் பண்ணிடுறா. ரெண்டு பேரும் இப்ப டிஸ்பிளேய பார்க்காம இந்த ஸ்பேஸ் ஷிப்ல சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கேப்டனை காட்டுறாங்க. அவன் அப்ப பூமியை பத்தி சர்ச் பண்ணான்ல, அதை இன்னும் முடிக்கல. பையன் செம்ம இன்ட்ரெஸ்டா இன்னும் சர்ச் பண்றான். அந்த ஆட்டோ ரோபோட்ட பூமி ரொம்ப அழகா இருக்கு ஆட்டோ, அங்க விதையை நட்டு வச்சு தண்ணி ஊத்தி அவங்க பீஸா மாதிரியான சாப்பாடை உருவாக்குவாங்களான்னு ஆச்சரியமா சொல்றான். ஆனா ஆட்டோ ரோபோ நீங்க தூங்குற நேரம் வந்துருச்சுன்னு எல்லா சிஸ்டமையும் ஆஃப் பண்ணிட்டு கேப்டனை தூங்க போக சொல்லுது. ஆனா கேப்டன் இப்பவும் விடல. ஏய் கம்ப்யூட்டர் டான்சிங்னா என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இப்ப வாலியும் ஈவும் ஸ்பேஸ் ஷிப்குள்ள வந்துடுறாங்க. ஸ்டார்டிங்ல கிளீன் பண்ணிச்சுல குட்டி ரோபோ, அது இன்னும் வாலி போன வழி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வருது. இவனை பார்த்து வச்சுக்கோங்க. இவன் ஒரு ஸ்டேஜ்ல வாலி ஈவ் ரெண்டு பேரையும் ஆக்சிடென்ட்டா காப்பாத்துவான். இந்த பக்கம் டிஸ்பிளே ஆஃப் பண்ண ரெண்டு பேரும் மத்தவங்கள மாதிரி இல்லாம தண்ணியில காலை வச்சு விளையாடிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஈவும் வாலியும் மறைஞ்சு மறைஞ்சு ஒரு ரூம்குள்ள வந்திருக்காங்க. இந்த வாலி பையன் ஈவ் கையை பிடிக்கிறதுலயே குறியா இருக்கிறான். அதுவும் அவன்கிட்ட இருக்கிற பாட்டை வேற போட்டுட்டு ரொமான்டிக் ஃபெல்லோ. ஈவுக்கு இந்த செடியை ஹாலோ டிடெக்டர்ல வைக்க ஒரு ஐடியா தோணுது. வாலிய இங்க இருன்னு சொல்லிட்டு குப்பை போடுற இடம் வழியா மேல போறா. அது வழியா நேரா கேப்டன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. கேப்டன்ட்ட செடியும் காட்டுறா. யாருக்கனவே பூமிக்கு போகணும்னு ஆசை கேப்டனுக்கு வந்துடுச்சு. இப்ப ஷாக்ல அந்த செடியை பாக்குறான். பட்டுன்னு பக்கத்துல வந்து அந்த செடியை வாங்கிக்கிறான். நம்ம இனி நம்ம வீட்டுக்கு போலான்னு சந்தோஷத்துல கத்துறான். இப்ப ஈவ் நீ பூமியில என்ன பார்த்தன்னு சொல்லுன்னு கேக்குறான் கேப்டன். அப்புறம் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி ஈவ் தலையில ஒரு டிவைஸ மாட்டுறான். ஈவ் பூமிக்கு வந்ததுல இருந்து என்னென்ன பார்த்தாலும் அது எல்லாமே டிஸ்பிளேல ஒரு வீடியோவா ஓட ஆரம்பிக்குது. அத பாக்குற கேப்டன் கொஞ்சம் அப்செட் ஆகுறான். அவன் நினைச்ச மாதிரி பூமியில புல்லு நீலவானம் எதுவுமே இல்லாம இருக்கு. அப்ப வாலியோட வண்டியில ஒண்ணு டான்ஸ் வீடியோ பிளே ஆக டான்ஸ்னு சொல்லி எக்ஸைட் ஆகுறான் கேப்டன். அப்படி எக்ஸைட் ஆகுறப்ப அந்த செடியில இருந்து ஒரு இலை கீழே விழ அதை பிடிச்சிட்டு வேகமா எங்கேயோ போறான். அப்ப ஈவ் அந்த வீடியோல ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு டூயட் பாடுறத பாக்குறா. இப்ப அவளுக்கு வாலி ஏன் இப்படி பண்றான்னு லைட்டா புரியுது. அப்புறம் செடியை பார்த்ததும் இவ ஸ்லீப் மோடுக்கு போனதுக்கு அப்புறமா வாலி இவளை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டான்றத பாக்குறா ஈவ். இப்ப வாலி பைய சும்மா இல்ல, ஈவ தேடி அவ போன பைப் வழியா மேல போக ஆரம்பிக்கிறான். கேப்டன் ஓடி போனான்ல, அவன் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு அதோட பேசிட்டு இருக்கிறான். நீ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிற, உன்னை கேர் பண்ணிக்க ஒருத்தன் வேணும் இல்லையான்னு. அப்போ நம்ம போனா தான் பூமியை சரி பண்ண முடியும்னு கேப்டன்
கேப்டனுக்கு புரிய வருது. நம்ம பூமிக்கு போயே ஆகணும்னு முடிவு பண்ணி ஆட்டோ ரோபோவை இங்க வான்னு கூப்பிடுறான் கேப்டன். ஆட்டோவும் வருது. ஆட்டோ நம்ம செடியை கண்டுபிடிச்சிட்டோம், இதே ஹாலோ டிடெக்டர்ல வச்சு நம்ம பூமிக்கு போலான்னு சொல்றான் கேப்டன். ஆட்டோவோ தேவையில்லை கேப்டன், அதை என்கிட்ட கொடுங்கன்னு கேக்குது. அப்ப கேப்டன் இல்ல இல்ல இதை நானே ஹாலோ டிடெக்டர்ல வச்சு பூமிக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லி வைக்க போறான். அப்ப ஆட்டோ குறுக்க வந்து அதை என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன்லன்னு சொல்லுது. நம்ம பூமிக்கு போக கூடாதுன்னு சொல்லுது. கேப்டன் போக கூடாதா ஏன்னு கேட்க ஆட்டோவோ இல்ல சார் அது சீக்ரெட்னு சொல்லுது. செடிய ஃபோர்ஸ்ஃபுல்லா புடுங்க வர பாக்குது. இங்க நான் கேப்டன் என்னோட ஆர்டரை நீ கேட்டுதான் ஆகணும் என்னன்னு சொல்லுன்னு கேட்க ஆட்டோ சரின்னு கடைசியா பூமியில பிரசிடென்ட் இருந்து வந்த வீடியோ மெசேஜ போடுது. அதுல அவரு பூமியை கிளீன் பண்ற ப்ராசஸ்ல நம்ம தோத்துட்டோம், பூமி ஃபுல்லா விஷவாயு பரவி நம்ம வாழ முடியாத மாதிரி ஆகிடுச்சு, சோ பூமிக்கு திரும்பி வரணும்ன்ற பிளானை நம்ம டிராப் பண்றோம்னு பிரசிடென்ட் சொல்ல அந்த வீடியோ கட் ஆகுது. இப்ப ஆட்டோ செடியை குடுங்கன்னு கேட்க கேப்டன் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த வீடியோ மெசேஜ் எப்ப வந்ததுன்னு பாக்குறான். அது வந்து 700 வருஷம் ஆகுதுன்றத பாக்குறான். ஆட்டோ 700 வருஷத்துல எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும், பூமி இப்ப சரியாகிருக்கும் பாரு, பிளான்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்குன்னு சொல்றான் கேப்டன். ஆனா ஆட்டோவோ இல்ல கேப்டன் நம்ம ரூல்ஸை மீறக்கூடாது, நம்ம பூமிக்கு போக கூடாது, செடியை குடுங்கன்னு கேக்குது. இல்லாட்டோ நம்ம வீட்டுக்கு போய்தான் ஆகணும்னு சொல்றான் கேப்டன். ஆட்டோவோ நீங்க இங்கதான் உயிர் பிழைக்க முடியும்னு சொல்லுது. கேப்டனோ நான் உயிர் பிழைக்க விரும்பல, நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன்னு சொல்றான். கடுப்பான ஆட்டோ ஒரு செக்யூரிட்டி ரோபோவை வர வச்சு கேப்டன் இருந்து செடியை புடுங்கிடுது. கேப்டன் ஈவ்ட்ட அந்த செக்யூரிட்டி ரோபோவை அரெஸ்ட் பண்ண சொல்லி சொல்றான். ஈவோ அந்த செடியை என்கிட்ட குடுன்னு கேக்குறா. அந்த செக்யூரிட்டி ரோபோ பட்டினி செடியை அந்த குப்பை போடுற குழாயில போட்டுடுது. அங்க தானே நம்ம வாலி ஏறி வரான். அவன் தலையில போய் இந்த செடி விழுந்திருக்கும் போல மேல கொண்டு வந்துடுறான். அப்ப ஆட்டோ போய் வாலிட்ட செடியை புடுங்க ட்ரை பண்ண அத வாலி அவனோட பாக்ஸ்குள்ள வைக்க கடுப்பான ஆட்டோ வாலிக்கு ஹெவி ஷாக் கொடுக்குது. அந்த குப்பை குழாயில தள்ளி விட்டுடுது. ஈவு ஓடி வந்து வாலின்னு பாக்க அவளையும் ஸ்லீப் மோட்ல போட்டுட்டு குப்பைக்குள்ள தள்ளி விட்டுடுது ஆட்டோ. இப்ப கேப்டன் அரெஸ்ட் பண்ணி ஷிப்போட அதிகாரத்தை அதோட கையில எடுத்துக்குது. ஈவ் இப்ப பெரிய குப்பை கிடங்குல கண்முழிச்சு பாக்குறா. வாலின்னு அவனை தேடுறா. இங்க வாலி மாதிரி 2 பெரிய சைஸ் ரோபோஸ் வாலி மாதிரி குப்பைகளை பெரிய கியூபாக்கி ஸ்பேஸ்ல கொட்டிட்டு இருக்கு. இப்ப ஈவையும் உள்ள போட்டு அழுத்தி கியூப் ஆக்கிடுது. இப்ப ஸ்பேஸ்ல கொட்டுறதுக்காக அடுக்கி வச்சிட்டு இருக்கிறப்ப பக்கத்து கியூப்ல வாலியும் அடிப்பட்டு ஈவான்னு முணங்கிட்டு இருக்கிறான். அப்ப ஈவ் அவ கண்ணை வச்சு ஷூட் பண்ணி வெளியில வந்து வாலிய வெளியில இழுக்க ட்ரை பண்றா. ஸ்பேஸ்ல குப்பையை கொட்ட உள்ள இருக்கிற கதவும் கொஞ்சம் கொஞ்சமா மூடுது. இப்பதான் அந்த கிளீன் பண்ற குட்டி ரோபோ வாலியோட அழுக கிளீன் பண்ண வரான்னு சொல்லி அந்த மூடுற உள்ள இருக்கிற கேட்டுக்கு நடுவுல மாட்டிக்கிறான். வெளி கேட்ட திறந்து குப்பைய வெளியில கொட்டுறாங்க. ஆனா ஈவ் வெளியில பறந்துடாம வாலிய பிடிச்சிட்டு சமாளிக்கிறா. இப்ப இந்த குட்டி ரோபோ யூஏ கேட்டுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டதால உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் பறக்க இந்த பெரிய ரோபோஸ் வெளியில இருக்கிற கதவை மூடிடுது. ஒரு வழியா வாலி வெளியில கொண்டு வந்து ஈவ் எழுப்ப ட்ரை பண்றா. ஆனா வாலிக்கு ஹெவியா அடிபட்டு இருக்குது. இப்ப கூட இந்த குட்டி ரோபோ வாலிய சின்சியரா தொடச்சிட்டு இருக்கிறான். ஈவ் வாலிக்கு என்னாச்சுன்னு செக் பண்றா. அவன் போர்டெல்லாம் தீஞ்சு போய் இருக்கிறத கவனிக்கிறா. பறந்து போய் குப்பைய ஸ்கேன் பண்ணி ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமான்னு தேடுறா. இந்த குட்டி ரோபோ ஒரு வழியா கிளீன் பண்ணி முடிச்சிடறான்ப்பா வாலிய. ரொம்ப நேரமா தேடி ஈவ் நிறைய சிப்பை எடுத்துட்டு வந்திருக்கா. ஆனா எதுவுமே வாலிக்கு சூட் ஆகல. அப்ப வாலி செடியை எடுத்து கொடுக்கறான். அப்செட்ல ஈவ் தூக்கி போட்டுடுறா. வாலி அப்பவும் விடாம நகர முடியாம நகர்ந்து போய் செடியை எடுத்து பூமின்னு சொல்லி நெருப்ப காட்டுறான். பூமிக்கு போனா என்னைய காப்பாத்தலாம்னு சொல்றான் போல. இத புரிஞ்சிட்ட ஈவ் வாலிய தூக்கிட்டு பறந்து போறா. போற வழியில ரிப்பேர் ஆன ரோபோட்ஸ் எல்லாம் சேட்டை பண்ணிட்டு இருக்குது. காட் ரோபோட்ஸ் எல்லாம் அந்த ரிப்பேர் ஆன ரோபோட்ஸ ஒன்னொன்னா பிடிச்சிட்டும் இருக்கு. இப்போ ஒரு காட் ரோபோ ஈவென்ட் வாலிய போட்டோ எடுத்துட்டு மறுபடியும் ஆபத்தான ரோபோஸ்னு எல்லாரையும் அலர்ட் பண்ணுது. இத ஆட்டோவும் பார்க்க நிறைய காட் ரோபோஸ ஈவ் போற வழியில அனுப்புது. இப்ப கேப்டனும் ஆபத்தான ரோபோனோ டிஸ்பிளேல போடுறத பாக்குறான். அப்ப ஈவ்ட்ட செடி இருக்கிறதையும் பாக்குறான். ஏன் பவரையா கட் பண்ண இப்ப பாரு ஆட்டோன்னு மேனுவல படிச்சுட்டு ஏதோ வயர்ஸ கனெக்ட் பண்ணிட்டு கேப்டன் வீடியோ கால்ல டிஸ்பிளேல வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஈவ் வாலி செடி நீ இப்படித்தான் ஹாலோ டிடெக்டர்ல வைக்கணும்னு சொல்லி கொடுக்கறான். இப்ப அந்த கனெக்ஷனையும் ஆட்டோ கட் பண்ணிடுது. இந்த கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஈவ் முன்னாடி ஒரு பெரிய போலீஸ் ரோபோ படையே இருக்கு. ஈவ் சுடுறா. ஆனா அவளை சுட விடாம இந்த போலீஸ் ரோபோஸ் ஒரு ரெட் லைட்டை வச்சு பிடிச்சுக்குது. இப்ப ரிப்பேர் ஆன எல்லா ரோபோஸும் சேர்ந்து ஈவுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு ரோபோ எல்லாத்தையும் அடிச்சு உடைக்குதுன்னு கட்டி போட்டிருப்பாங்க. அந்த ரோபோ கட்ட லேசர் பீமை வச்சு வாலி கட் பண்ணி விட அந்த ரோபோ ஹல்க் மாதிரி எல்லா போலீஸையும் அடிச்சு நொறுக்கிடுறான். இந்த சைடு கேப்டன் ஒரு ஐடியாவை போட்டு ஈவ் பூமியில இருந்து கொண்டு வந்த
அந்த ரெக்கார்டட் வீடியோல இருக்கிற செடியை கேப்டன் அவன் கையில இருக்கிற மாதிரி வீடியோ கால்ல காமிச்சு ஆட்டோவை கன்ஃபியூஸ் பண்றான். செடி இப்போ என்கிட்ட தான் இருக்குது ஆட்டோன்னு ஆட்டோக்கும் தெரியும் இதுக்கு சான்ஸே இல்லன்னு. பட் என்னன்னு பாத்துடலான்னு கீழே வருது. கீழே வந்து கேப்டன் கேப்டன்னு கூப்பிடுது. கேப்டன் ஒளிஞ்சிருந்து ஆட்டோவை கப்புன்னு பிடிச்சுக்கிறான். ஆட்டோ மேல வந்தா கூட விடவே மாட்டான். இப்ப அந்த ஃபைட் நடக்கிற இடத்துக்கு செடியை குப்பையில தூக்கி போட்டதுல அந்த போலீஸ் ரோபோ வருது. கேப்டன் அதை எத்தி பறக்க விட ஹைட்ல இருந்து விழுந்து அந்த ரோபோ வெடிச்சிடுது. இந்த பக்கம் நம்ம ஹல்க் ரோபோ எல்லா போலீஸையும் கதம் பண்ணிட்டு பாக்ஸர் மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கேப்டன் ஆட்டோவை பிடிச்சிட்டு ஒரு கிரீன் பட்டனை அழுத்துறான். அங்க இருக்கிற எல்லா டிஸ்பிளேலயும் செடி டிஸ்பிளே ஆகுது. எல்லார் முகத்திலயும் ஆக்சிஜன் மாஸ்க் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த ஷிப் பூமியை நோக்கி போக தயாராகிற மாதிரி தெரியுது. எல்லா மக்களும் ஒரே இடத்துல அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிற இடத்துல கூடுறாங்க. அப்ப அந்த செடியை வைக்க வேண்டிய ஹாலோ டிடெக்டர் வெளியில வருது. ஈவோ அந்த டிடெக்டரை பார்த்து செடியை வைக்க பறந்து போகுது. அப்ப கடுப்பான ஆட்டோ கிறுகிறுன்னு சுத்த கேப்டன் பறந்து போய் தூரமா விழுந்துடுறான். ஆட்டோட்ட தான் ஷிப் ஓட்டுற கண்ட்ரோல் இருந்திருக்கும். இப்படி சுத்தினதால மொத்த ஷிப்பும் ஒரே சைடா திரும்புது. ஈவோ மோதி அந்த செடியை கீழே விட்டுடுறா. இந்த சைடு மிதக்கிற சேர்ல இருந்து மக்களும் கீழே விழுறாங்க. இப்ப ஆட்டோ அந்த செடி வைக்கிற ஹாலோ டிடெக்டரை திருப்பி உள்ள அனுப்புது. அந்த டிடெக்டர் பக்கத்துல இருக்கிற வாலி அதை உள்ள போக விடாம இடையில போய் நின்னு மேல தூக்குறான். அவனை அந்த டிடெக்டர் ரொம்ப அழுத்துது. ஆனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போகாம தடுக்கிறான் வாலி. இப்ப ஆட்டோ டிடெக்டரை க்ளோஸ் பண்ற பட்டனை அழுத்திட்டே இருக்கு. இப்ப வாலியோட காலை டிடெக்டர் பக்கத்துல இருக்கிற குழிக்குள்ள மாட்ட பேலன்ஸ் இல்லாத வாலியே நசுக்குது அந்த டிடெக்டர். இத பார்த்த கேப்டன் கடுப்பாகி பிறந்ததுல இருந்து எந்திரிச்சு நிக்காத கேப்டன் ஃபர்ஸ்ட் டைமா எந்திரிச்சு நிக்கிறான். கேப்டன் எந்திரிச்சு நிக்கிறத பார்த்த எல்லா மக்களும் மேட்ச் பாக்குற மாதிரி சந்தோஷமா கத்துறாங்க, சியர் பண்றாங்க. கேப்டன் வரத திரும்பி பாக்குற ஆட்டோ அட்டாக் பண்ண போது கேப்டன் ஆட்டோவை பிடிச்சு சண்டை போடுறான். இப்ப ஆட்டோக்கு மேல ஒரு பட்டன் இருக்கிறத பாக்குற கேப்டன் அந்த பட்டன் அழுத்தி ஆட்டோவை மேனுவல் மோட்ல போட்டுடுறான். ஸ்டீரிங்க திருப்பி ஷிப்பை நேரா கொண்டு வந்துடுறான். ஈவ் போய் வாலிய வெளியில எடுக்க ட்ரை பண்ணிட்டு செடியை தேடுங்கன்னு கத்துறா. அப்ப மக்கள் ஒவ்வொரு ஆளா எந்திரிச்சு நிக்கிறாங்க. நம்ம கிளீன் பண்ற குட்டி ரோபோ செடியை கண்டுபிடிச்சிடுறான். அந்த செடியை ஒவ்வொரு ஆளா பாஸ் பண்ணி ஈவ்ட்ட கொடுத்துடுறாங்க. ஈவும் அந்த செடியை அந்த டிடெக்டர்ல வைக்க டிடெக்டர் மேல வர ஆரம்பிக்குது. இப்ப ஷிப்பும் பூமிக்கு போக ரெடி ஆகுது. 10 செகண்ட்ஸ்ல கிளம்ப போகுது. இந்த பக்கம் ஈவ் வாலிய பாக்குறா. ரொம்ப நொறுங்கி போயிருக்கான், எந்திக்க மாட்டான். ஷிப் கிளம்பி பூமிக்கு வந்துடுது. நம்ம வாலியோட பெட்டு கருப்பாம்பூச்சியும் அந்த ரெட் லைட்டை ஃபாலோ பண்ணி லேண்ட் ஆகுற இடத்துக்கு போகுது. ஷிப் லேண்டும் ஆகிடுது. வாலிய தூக்கிட்டு வெளியில பறக்குது ஈவ். வாலியோட வண்டியில இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் எடுத்து வேக வேகமா மாட்டி வாலியோட சோலார் பேனலை ஓபன் பண்ணி சார்ஜ் ஏறுதான்னு பாக்குறா. சார்ஜும் ஏறிடுது. வாலி மெல்லமா எந்திரிச்சு பாக்குறான். ஈவ் வாலின்னு சொல்லி சிரிக்குது. கை நீட்டி கை கொடுக்க சொல்லுது. ஆனா வாலி திரும்பி போக ஆரம்பிக்கிறான். அவனுக்கு எல்லாமே மறந்துடுச்சு போல. அவனை நிப்பாட்டி நான் ஈவன்னு சொல்றா. ஆனா வாலி எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கிறான். அவன் காட்டின எல்லா பொருளையும் காட்டி அவனுக்கு ஞாபகத்தை வர வைக்க ட்ரை பண்றா ஈவ். அந்த டான்ஸ் வீடியோவெல்லாம் போட்டு காட்டுறா. வாலிக்கு எதுவுமே புரியல. அங்க இருந்த பொருளை குப்பையா கியூப் ஆக்குற மாதிரி கியூப் ஆக்கி போட்டுட்டு அவனோட குப்பையை கிளீன் பண்ற வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். ஈவ் ரொம்ப சோகமா வாலி பக்கத்துல போய் அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற பாட்டு போடுறான். ஆனா பாட்டு மெமரியில இருந்து அழிஞ்சு போயிருக்கு. ரொம்ப ட்ரை பண்ண ஈவ் சோகமாகி வாலி கையில கைய கோர்த்துட்டு வாலி தலையில தலைய வச்சுட்டு அங்க இருந்து போக ட்ரை பண்றா. ஆனா வாலி கைய விடல. ஈவ் கைய பிடிச்சுக்கிறான். அவனோட கண்ணு மேல கீழே மூவ் ஆகுது. இவான்னு கூப்பிடுறான். வாலிய பார்த்துட்டு ஈவ் ஹாப்பி ஆகுறா. வாலியும் ஈவ் என் கைய பிடிச்சிருக்கிறேன்னு ஆச்சரியப்படுறான். இப்ப ரெண்டு பேரும் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. கேப்டன் அந்த செடியை பூமியில நட்டு வச்சிடுறான். நான் பீஸா பிளான்ட் வளர்க்க போறேன்னு சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான். அப்படியே கேமரா மூவ் ஆகுது. கொஞ்சம் தூரத்துல குப்பையில நிறைய செடி வளர்ந்துருக்குது. பூமி அதோட பழைய நிலைக்கு வந்துடும்ன்ற மாதிரி காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. படம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த படத்தை பார்க்க முடிஞ்சா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.